அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். தமிழகம் மற்றும் கேரளாவில் கருப்புசாமி வழிபாடு அதிகமாக காணப்படுது. எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் கருப்புசாமியையே ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்குறோம். இவர் முருகனுடைய அவதாரம் அப்படின்னோ, இவரே திருமாலின் கல்கி அவதாரம்னோ சொல்லப்படுது. அதனால் தப்பு செய்கிறவங்களை கருப்பண்ணசாமி தண்டிப்பார் அப்படின்ற பயம் மக்கள் மனதில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. உண்மையாகவே இந்த கருப்புசாமி யார்? சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வர பயபக்தியோட பக்தர்கள் வணங்குற இந்த காவல் தெய்வத்தோட வரலாறு என்ன? தெய்வங்களோட கோவில்களை காவல் காக்கும் பொறுப்பு எப்படி இவர் பெற்றாரு அப்படின்றதையும், கேரளாவில் இருந்தவர் மதுரையில் 18ஆம் படி கருப்பாக மாறியதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருப்பு உருவம், முறுக்கு மீசை, கையில் பெரிய அரிவாள், வெள்ளை குதிரை பவனி ஆகியவை தான் கருப்புசாமி அப்படின்ற பேரை கேட்டதும் நமக்கு தோன்ற விஷயங்கள் இதுதான். இவரை வழிபாடு செய்யும் முறை ஊருக்கு ஊர் மாறுபடுது. சங்கிலி கருப்பு, சின்ன கருப்பு, நொண்டி கருப்பு, ஒண்டி கருப்பு, மலையாள கருப்பு அப்படின்னு பலவிதமான வடிவங்களோடு சொல்லப்படும் சிறு தெய்வமான கருப்பு தமிழகத்தில் இருக்கிற பெரிய தெய்வங்களின் கோவில்களை காவல் காக்கும் பொறுப்பை பெற்றது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருப்பசாமி, கருப்பண்ணசாமி, கருப்பு அப்படின்னு பல பெயர்களால் மக்களால் அழைக்கப்படும் கருப்புசாமி தமிழகத்தோட மிக முக்கிய காவல் தெய்வமாக வணங்கப்படுது. இவருக்கு தமிழகத்தில் பல பகுதிகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிக அளவில் கோவில்களும் பக்தர்களும் இருக்காங்க. பல ஊர்களை காவல் காக்கும் தெய்வமாக நம்பப்படும் கருப்புசாமியே அம்மன் கோவில்களில் காவல் தெய்வமாக கருதப்படுது. அவருக்கு ஒரு தனி சந்நிதியும் வைக்கப்பட்டிருக்கு. கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கிற இடம் கேரளம் தான். அங்கு இருந்து கருப்பசாமி தமிழகம் வர காரணமானது மதுரைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிக கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது 18ஆம் படி கருப்பசாமி. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கருப்பசாமி மேலே மிகுந்த பக்தி கொண்டு ரொம்பவும் பயபக்தியோடு வணங்கிட்டு வராங்க. அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் பயமும் இன்னும் அதிக அளவில் மக்கள்கிட்ட நிலவி வருது. சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக திகழ்கிறாரு கருப்பசாமி அப்படின்னு புராணங்களில் சொல்வதுண்டு. சுவாமி ஐயப்பன் மகிஷி அப்படின்ற ஒரு அரக்கரை வதம் செய்யறதுக்காக புறப்பட்ட போது சிவபெருமான் தன்னுடைய அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து, ஐயப்பன் சின்ன குழந்தை, அதனால் அவனுக்கு கடை தளபதியா நீ போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதே மாதிரி ஐயப்பனுடைய வெற்றிக்கு நீ உறுதுணையாக இருக்கணும்னு கட்டளையிட்டாராம். அதே மாதிரி ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் கருப்பசாமி. இன்னைக்கு சபரிமலையில் 18ஆம் படியோட அருகே வலப்புறத்தில் 18ஆம் படி கருப்பாக சந்நிதி கொண்டிருக்காரு. மற்றொரு புராணத்தின்படி கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒரு முறை பாண்டிய நாட்டில் இருக்கிற திருமாலிருஞ்சோலை அப்படின்ற திவ்ய தேசமான அழகர் கோவிலுக்கு வந்து அழகே உருவான கல்லழகரை தரிசித்திருக்காரு. அழகரோட அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தன்னுடைய தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் போட்டிருக்காரு. நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டார். 18 மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலைக்கு வர தயாரானாங்க. 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தோட காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீது ஏறி அவர்களை முன்னடத்தி செல்றாரு. காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டாங்க. அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரோட அழகுல மயங்கி தன்னை மறந்து நின்றது. ஆனால் அழகரோட அழகிய தங்க ஆபரணங்களை கண்டு மயங்கிய 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தோடு கருவறை நோக்கி போனாங்க.
இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டிட்டு வந்தாங்க. அப்படி வந்த ஊர் மக்கள் அந்த 18 பேரையும் கொன்னு களிமண்ணால் படிக்கட்டுகளை செய்து படிக்கட்டுக்கு ஒருவரா 18 படிகளையும் 18 பேரையும் புதைச்சாங்க. தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரமும் தந்தது. என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் அப்படின்னு கள்ளழகர் ஆசி புரிந்தார். அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இந்த மலையில் தங்கி இருந்து அழகர் மலையை இன்னைக்கு வரைக்கும் காத்து வருவதாக நம்பிக்கை. 18 பேரோட வந்த தெய்வம் ஆதலால் 18 படிகள் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தராரு. ஒரு நாள் கோவிலில் பட்டர் கனவில் தோன்றி கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன் அப்படின்னும் திருமாலின் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்றிலிருந்து அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கும் படைக்கப்படுது. அழகர் மலை முன்பு அமைந்திருக்கிற 18 படி கருப்பசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவுக்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள 18 படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அருவா, வேல்கம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்பண்ணசாமியின் ஆபரணங்கள் போன்றவைகள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கு. இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அழகருடைய பூஜை முடிவடைந்த பிறகு கதவுகளை பூட்டி அதை கருப்பண்ணசாமி கதவுக்கிட்ட வச்சுட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. மறுநாள் காலையில் கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று அழகருக்கு பூஜை செய்யும் வழக்கம் இன்று வரை தொடர்கிறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் அப்படின்றது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டு வராங்க. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படின்றது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்க்கப்பட்டு வருது. கருப்பண்ணசாமி இப்படித்தான் காவல் தெய்வமா மாறி இருக்காரு. அழகர் கோவில்ல காவல் தெய்வமா நின்ற கருப்பசாமி பின்னால மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் காவல் தெய்வமா இருந்திருக்காரு. பிறகு படிப்படியாக தமிழகத்தோட பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு துவங்கி இருக்கு. மக்களோட மனசிலும் வாழ்விலும் பாதுகாப்பிலும் கருப்பசாமி முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு. இவர் திருமணமாகாத தெய்வம் அப்படின்றதுனால இவருக்கு சில கட்டுப்பாடுகள் அதிகமாகவே இருக்குது. இவருக்கு நேர்த்தி வைத்து சில விஷயங்கள் செய்வதனால அந்த விஷயம் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்றது முன்னோர்களுடைய ஐதீகம். இதனால தான் பக்தர்கள் இவருக்குன்னு மாலை அணிந்து தங்களுடைய வேண்டுதல்களை 48 நாட்களை உபவாசம் இருந்து வேண்டுறாங்க. இந்த வேண்டுதலின் இறுதியில் சபரிமலைக்கு போய் வேண்டுதல்களை நிவர்த்தி செய்கிறாங்க. இதனால ஐயப்பனுடைய காவல் தெய்வமாக விளங்குறாரு கருப்பண்ணசாமி. நீங்கள் கருப்பண்ணசுவாமி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கருப்பசாமி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.